ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்னா என்ன, ஏதாவது ஒரு ஓவர்வியூ அந்த மாதிரி ஐடியா ஏதாவது இருக்கா உங்களுக்கு? ஒரு கம்பெனியோட ஃபினான்ஸ் அது ரிலேட்டடாக நம்ம எப்படியும் கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது கரெக்டாக. ஸோ அந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கும்போது நம்ம காமனாக 2 டெர்மினாலஜிஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் அக்விசிஷன் அண்ட் செகண்ட் அலோகேஷன். என் கம்பெனியை ரன் பண்ணுறதுக்கு தேவையான அமௌண்ட்டை நான் எப்படி ரெடி பண்ணிக்க போகிறேன். எய்தர் எனக்கு அது லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் இருக்கலாம், ஆர்எல்ஸ் ஷார்ட் டேர்ம் என்னோட ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குவயர்மெண்ட்டாக இருக்கலாம். லாங் டேர்ம் அப்படிங்கும்போது நம்ம ஈக்விட்டி ப்ரிஃபரன்ஸ் இந்த மாதிரி போவோம். ஈக்விட்டி ப்ரிஃபரன்ஸ் டெபஞ்சர்ஸ் ஆர்எல்ஸ் ஏதாவது டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஷார்ட் டேர்ம் அப்படிங்கும்போது ஒர்க்கிங் கேபிட்டல், என்னோட பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு தேவையான அமௌண்ட் என் கையில் இருக்கணும். இதுக்கு அடுத்து ஃபண்டை நான் ரெடி பண்ணிட்டேன், அதை எப்படி நான் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்க போகிறேன். 5 lakh வேணும் அப்படிங்கிற இடத்துல என்கிட்ட 4 lakhs தான் இருக்குது, இதை நான் எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ண போகிறேன். இதுதான் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டோட ஓவர்வியூ. இதில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்னா என்ன அண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் ஒரு கம்பெனியோட சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ரோல் என்னவாக இருக்கும், இதெல்லாம் தான் இந்த சாப்டரில் பார்ப்போம். இது அப்படியே சார்ட் மாதிரி எழுதிக்கிறீங்களா, இங்கே பெருசாக இருக்கிறத மறந்துடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட்டு இப்போ நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எனக்கு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத பார்ப்பேன். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எழுதிக்கலாமா? டிசைட் what to do and requirement of asset. என் பிஸ்னஸுக்கு என்ன அசட் தேவைப்படுது, மெஷினரி என்னென்ன வேணும், எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன வேணும். இப்போ ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸ் போடுறீங்க அப்படின்னா நமக்கு டேபிள் சேர் வேணும், கம்ப்யூட்டர்ஸ் வேணும். ஸோ அப்போ இதெல்லாம் என்ன அப்படிங்கிற எஸ்டிமேஷன் ஃபர்ஸ்ட் எடுப்போம். இதுக்கு அடுத்து நமக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்டோட எஸ்டிமேட், என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் எனக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத என்னால் டிட்டர்மைன் பண்ணிக்க முடியும். கரெக்டுங்களா? இதுக்கு அடுத்து தேர்ட் ஸ்டெப் அமௌண்ட் required to run a business. என்னோட பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ ஒர்க்கிங் கேபிட்டல் தேவைப்படுது. இனிஷியலாக இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் ஸ்டார்ட் பண்ண உடனே எனக்கு ப்ராஃபிட் வரப்போகிறது கிடையாது, கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ அப்போ அது வரைக்கும் நான் சஸ்டெயின் ஆகணும்னா என் கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கணும் அப்படிங்கிறது தேர்ட் ஸ்டெப். இதுக்கு அடுத்தது ஃபோர்த்து ஸ்டெப் சோர்ஸ் ஆஃப் கேபிட்டல். இந்த அமௌண்ட்டை நான் எப்படி ரைஸ் பண்ணிக்க போகிறேன். எய்தர் நான் ஓனாக பண்ண போகிறேன்னா ஆர்எல்ஸ் பாரோ பண்ண போகிறேன்னா. ஓன் அப்படிங்கும்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சேவிங்ஸ், இதுவே பெரிய கம்பெனியாக இருந்துச்சுன்னா அவங்க ஈக்விட்டியாக இஷ்யூ பண்ணுவாங்க. பாரோட் அப்படிங்கும்போது ஒன்று நம்ம லோன் வாங்குவோம், இல்லைன்னா டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணுவோம். இதில் எதை நான் செலக்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதை தான் இங்கே இவ்வளோ பெருசாக இந்த 4 ஸ்டெப்பில் சொல்லியிருக்காங்க. ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம என்னென்னலாம் பார்க்கணும், இந்த 4 ஸ்டெப்பை பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது தான் நம்ம பிஸ்னஸ்குள்ளேயே போவோம். என்னென்ன ஸ்டெப்ஸு? அசட் ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு அடுத்து எனக்கு எவ்வளோ அப்ராக்சிமேட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. செகண்ட். தேர்ட் ஒன் பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும். ஃபோர்த்து ஸ்டெப் அதை நான் எப்படி ரைஸ் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் ஒன் போகலாமா? அண்ட் இங்கே காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெர்மினாலஜி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போது நான் ஈக்விட்டியாக நான் இஷ்யூ பண்ணுறேன்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும், என்ன கொடுக்கணும்?
ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறீங்க, அதில் ஒரு பீரியாடிக்கல் பேசிஸில் அவங்களுக்கு பேமெண்ட் அப்படிங்கிறது நம்ம கொடுப்போம் இல்லையா? என்ன கொடுப்போம்? டிவிடெண்ட் கொடுப்போம். இதுவே நீங்கள் லோனாக வாங்குறீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம கொடுக்கணும். கரெக்டுங்களா? இப்போ ஒரு சோர்ஸை நான் ரைஸ் பண்ணுறேன், அதுக்கு எனக்கு என்ன காஸ்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். இதை டெக்னிக்கலாக நம்ம சொல்லும்போது மினிமம் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் expected by an investor. இப்போ நான் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஆனால் எனக்கு எவ்வளோ அதுக்கு ரிட்டர்ன் வரும்? ஓகேவா? எவ்வளோ ரிட்டர்ன் வரும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 100 rupees இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, எனக்கு அதில் 10% ரிட்டர்ன் வரணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ என்னோடய காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எது? அந்த 10%. ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு சோர்ஸை பொறுத்து அது இன்ட்ரெஸ்ட்டாக டிவிடெண்ட்டாக அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும். ஷேர்ஸாக இருந்துச்சுன்னா we will give in the form of dividend. If in case it is a debenture, இன்ட்ரெஸ்ட்டாக கொடுப்போம். நெக்ஸ்ட் ஒன், இது நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன டெஃபினேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இஸ் கன்சர்ன்ட் வித் எஃபிஷியன்ட் அக்வசேஷன் அண்ட் அலோகேஷன். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? ஓகே. இதுக்கு அடுத்து இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் எனக்கு ஒரு 3 டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இன்வெஸ்ட்மெண்ட். நான் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 4 சோர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த 4ல் எதில் இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு ரிட்டர்ன் அதிகமாக வரும், இந்த மாதிரி அசஸ்மெண்ட் பண்ணுறது. இதுக்கு அடுத்தது ஃபினான்ஷியல் டெசிஷன், எந்த இடத்துல இருந்து நான் மணியை வாங்கணும், சரிங்களா? தென் அதுக்கான காஸ்ட் எதில் எனக்கு கம்மியாக வருது. எய்தர் நம்ம கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது 4 சோர்ஸ் இருக்கு இல்லையா? 1 செகண்ட். ஃபர்ஸ்ட் வெறும் ஈக்விட்டியாக மட்டும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் போகலாம். இல்லை செகண்டு ஈக்விட்டி கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொஞ்சம் அப்படின்னு போகலாம். தேர்டு ஈக்விட்டி ப்ளஸ் டிபெஞ்சர்ஸ் அப்படின்னு போகலாம். ஃபோர்த் ஒன், மூணுமே நான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம், ஈக்விட்டி ப்ளஸ் டெப்ட்டு ப்ளஸ் ப்ரிஃபரன்ஸ். இதில் எந்த ஃபார்மில் எனக்கு அமௌண்ட் வந்து கம்மியாக வருது? இப்போ டிபெஞ்சர்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம், இஷ்யூ பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது பே பண்ணுவோம். இதில் நமக்கு டேக்ஸ் கன்செஷனுங்கிறது கொடுப்பாங்க. அப்போ எது நம்மளுக்கு அஃபோர்டபுளாக இருக்குது? இதுவே நீங்கள் ஈக்விட்டியோ ப்ரிஃபரன்ஸோ எடுத்திங்கன்னா டேக்ஸ் கன்சர்ன் கிடையாது. டேக்ஸ் நம்ம பே பண்ணுற மாதிரி எக்ஸ்பென்சஸாக நினச்சி ரெடியூஸ் பண்ண முடியாது. பட் ப்ரிஃபரன்ஸ் டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்பென்சஸாக கன்சிடர் பண்ணிவிட்டு நம்மளோட ப்ராஃபிட்லேருந்து அதை லெஸ் பண்ணி காமிப்போம். பட் மற்ற சோர்ஸுக்கு அந்த மாதிரி பண்ண முடியாது. அப்போ இதில் எனக்கு எது எஃபெக்டிவாக இருக்குது? இதுதான் ஃபினான்ஷியல் டெசிஷன். இதுக்கு அடுத்து டிவிடெண்ட் டெசிஷன். டிவிடெண்ட், இப்போ என்கிட்ட ப்ராஃபிட் வருது, அதை நான் டிவிடெண்ட்டாக எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் என்னோடய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு? இல்லை என்னோடய பிஸ்னஸை ஃபர்தராக நான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அப்போ நான் என்ன பண்ண மாட்டேன், டிவிடெண்ட்டாக கொடுக்க மாட்டேன். அந்த ப்ராஃபிட் அப்படியே நான் அக்குமுலேட் பண்ணி வச்சுப்பேன். எவ்வளோ நான் டிவிடெண்ட்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், எவ்வளோ நான் ரிசர்வாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது தான் டிவிடெண்ட் டிசிஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மீனிங் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். இதை ஹைலைட் பண்ணிக்கிறீங்களா? ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இஸ் தட் மேனேஜரியல் ஆக்டிவிட்டி which is concerned with planning, controlling of firm's financial resources. ஒரு firm கிட்ட financial resources இருக்குது, அசட்டாக இருக்கலாம் இல்லை கேபிட்டலாக இருக்கலாம். அதை நம்ம எப்படி எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் என்னது, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். இதை எப்படி ஷார்ட்டாக வேணால் எழுதிக்கோங்க. அக்வயர் finance, then management of asset. எனக்கு தேவையான ஃபினான்ஸை நான் எப்படி அக்வயர் பண்ண போகிறேன், என்கிட்ட இருக்கக்கூடிய அசர்ட்டை எப்படி நான் மேனேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிறது தான் என்னது, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணுறீங்க, ப்ராஃபிட் இல்லாமல் உங்களால் ரன் பண்ண முடியுமா? வித்தவுட் ப்ராஃபிட் பிஸ்னஸை ரன் பண்ணலாமா?
எவ்வளோ நாளைக்கு முடியும் உங்களால்? ஒரு 1 year 2 years பண்ணலாம். ஷார்ட் பீரியடுக்கு we can do that. இதுவே ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி 3 வருஷம் ஆச்சு, எனக்கு ப்ராஃபிட்டே வரல, அப்போ அந்த பிஸ்னஸை நான் பண்ணலாமா? லாஸ்டில் போகும். அப்போ நம்மளால் அதை மேனேஜ் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? அண்ட் ஸோ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டோட இன்னொரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, நம்ம கன்சர்னுக்கு பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ இதனால் இங்கே நம்ம அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே கேஷ் பேசிஸில் மட்டும்தான் பண்ணுவோம். அக்கௌண்ட்ஸில் என்ன பண்ணுவோம்? அக்ரூவல் அண்ட் கேஷ் பேசிஸ் ரெண்டுமே பண்ணுவோம். கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் அங்கே ரெக்கார்ட் ஆகும். பட் இங்கே ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் என்னோட கன்சர்னுக்கு என்ன உள்ளே வருதுன்னு தான் நான் பார்க்கணும். ஸோ வி ஹாவ் டு கோ வித் கேஷ் பேசிஸ். கொஞ்சம் ஸ்லோவாக போகணுமா இல்லை இதுவே ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதை ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் கம்ப்ரைசஸ் ஆஃப் ஃபோர்காஸ்டிங், பிளானிங், ஆர்கனைசிங், டைரக்டிங், coordinating, controlling all activities relating to acquisition and application of financial resources. இல்லைனா இப்படி FM அப்படின்னு போட்டுட்டு என்னென்ன வருது அப்படிங்கிறத லைனாக எழுதிக்கோங்க. forecast, planning, organizing, directing, acquisition, application. ஃபோர்காஸ்ட் அப்படின்னா எனக்கு ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நான் ஒரு பட்ஜெட் மாதிரி போடுவேன். ஓகேவா? அண்ட் பிளானிங்கும் ஃபோர்காஸ்டிங்கும் சிமிலர். இதுக்கு அடுத்தது ஆர்கனைசிங். ஏன் நம்ம ஆர்கனைஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க? எல்லாத்துலேயுமே எந்த விஷயமா இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல. எதனால்? ப்ராப்பராக நம்மளால் கொண்டு போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணால் போதும் அப்படின்னு மட்டும் நினச்சிட்டு நான் பண்ணேன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னு தெரியாது. ஒரு ஸ்டேஜில் நான் அங்கேயே ஸ்டாப் ஆகி நிற்பேன். பட் எனக்கு இது ப்ராப்பராக எல்லாமே தெரியுது, இதுக்கப்புறம் இந்த விஷயந்தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்கனைஸ்டாக இருந்துச்சுன்னா எந்த இடத்துலையும் நம்ம என்ன ஆக மாட்டோம்? ஸ்டாப் ஆக மாட்டோம். இதுக்கு அடுத்தது டைரக்டிங். ஃபார் எக்ஸாம்பிள், ஆல்ரெடி இருக்க ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கோங்க. ப்ரீவியஸ் இயரில் அவங்களுக்கு எதனால் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இந்த வருஷம் எதனால் இன்க்ரீஸ் ஆகலை, எங்கே நம்ம லேக் ஆகிருக்கோம், இந்த மாதிரி அனாலிசிஸும் நம்மளால் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் பார்த்தா அதே தான் இங்கேயும் ரிப்பீட் ஆகிருக்கு. அக்விசிஷனுக்கு பதிலாக இங்கே என்ன வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க? ப்ரொக்யூர்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன் போகலாமா? ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் ஃபண்ட். என்னோட பிஸ்னஸ்க்கு தேவையான ஃபண்டை நான் எந்தெந்த சோர்ஸஸ்லேருந்து நான் ரைஸ் பண்ண போகிறேன். எந்தெந்த சோர்ஸஸ் பார்த்தோம் ஆல்ரெடி? ஈக்விட்டி, ப்ரிஃபரன்ஸ், டிபென்ச்சர்ஸ், இல்லை லோனாக போகலாம். அந்த நான் காம்போசிஷன் சொன்னேன் இல்லையா, இந்த 4, இதுக்கு பேர் வந்து கேபிட்டல் மிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? பிகாஸ் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு இண்டிவிஜுவலாக ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால் இதுக்கு பேர் கேபிட்டல் மிக்ஸ். இதுவே தனித்தனியாக நம்ம சொல்லும்போது கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? டிபென்ச்சர்ஸ் அப்படின்னா என்ன? தமிழில் கடன் பத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்காக இஷ்யூ பண்ணுறாங்க? அந்த கம்பெனிக்கு அமௌண்ட்டு தேவை. ஈக்விட்டியாக நான் கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? மேனேஜ்மெண்ட்டில் தலையிடுவாங்க. கரெக்டுங்களா? ஒரு சில டெசிஷன்ஸ் அவங்களும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. பட் டிபென்ச்சர்ஸ் ஆர்எல்ஸ் பாண்ட் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் எதுவுமே கிடையாது. பட் இதில் இன்னொரு டிமெரிட் என்ன? எனக்கு ப்ராஃபிட் வருதோ வரலையோ நான் என்ன பண்ணணும்? டிபென்ச்சர்ஸ்க்கு டிவிடெண்டா? இன்ட்ரெஸ்ட்.
ஸோ என்கிட்ட ப்ராஃபிட் இருக்கோ இல்லையோ நான் என்ன பண்ணணும், அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்தே ஆகணும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய டிமெரிட். பட் இன்னொரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கன்சிடரேஷன். டேக்ஸை நம்ம எக்ஸ்பென்சஸாக ரெடியூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது பக்கத்தில் வேணால் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஒரு இன்வெஸ்டர் அந்த கம்பெனிக்கு இவ்வளோ அமௌண்ட் கடன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் தான் என்னது, டிபென்ச்சர்ஸ். ஜென்ரலாக கார்ப்பரேட் இஷ்யூ பண்ணுறத டிபென்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே கவர்மெண்ட் கம்பெனிஸ், பப்ளிக் செக்டார்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்கன்னா அதை நம்ம பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஏஞ்சல் ஃபினான்சிங். ஏஞ்சல் ஃபினான்சிங் அப்படிங்கிறது அவங்களோட திங்கிங்கே எப்படி இருக்குன்னா, நான் நிறையா அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு நிறையா ரிட்டர்ன் வரணும், அந்த மாதிரி தான் இருக்கும். ரிஸ்க்கை பற்றி இவங்க கவலைப்படவே மாட்டாங்க. ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன். ஓகே, நெக்ஸ்ட்டு வென்ச்சர் கேபிட்டல். இப்போ நான் புதுசாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி யாரும் பிஸ்னஸே பண்ணலை. ஏதாவது ஒன்று எக்ஸாம்பிளாக சொல்ல முடியுமா, கொஞ்சம் இன்னோவேட்டிவாக? மூவி போகும்போது டிக்கெட் எதில் புக் பண்ணுவீங்க? ஆன்லைனில். என்ன ஆப் யூஸ் பண்ணுவீங்க? புக் மை ஷோ. கேபில் எங்கேயாவது வெளியே போகணும் அப்படின்னா ரெட் டாக்ஸி. தென் ஆன்லைனில் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணணுன்னா என்ன பண்ணுவீங்க? அமேசான், ஃப்ளிப்கார்ட். இப்போ ரீசெண்டாக ஒன்று வந்திருக்கே, நம்ம ஆர்டர் பண்ணோன்னா வித்தின் 10 minutesல நம்மளுக்கு டெலிவர் ஆகிடும், ஜெப்டோ. இதுக்கு முன்னாடி ஃப்ளிப்கார்ட்டும் அமேசானும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரு 2 to 3 days, இன் சர்டைன் கேசஸில் அது 1 week மேலே போகும், 10 days மேலே போகும். பட் ஜெப்டோ அதை என்ன பண்ணிட்டாங்க, ஷார்ட் பீரியடாக மாற்றிட்டாங்க. நம்ம ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ கொஞ்சம் மெயின் ஏரியா, காந்திபுரம், டவுன் ஹாலு, லக்ஷ்மி மில்ஸ், இந்த நவ இந்தியா, இந்த மாதிரி மெயின் ஏரியாஸில் வித்தின் 5 to 6 minutesல கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. பட் ஆனால் இன்னும் கோயம்புத்தூர் ஃபுல்லாக இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலை, கொஞ்சம் மெயின் ஏரியாஸில் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி யாருமே பண்ணலை, பட் ஆனால் அவங்க அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எய்தர் இந்த மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஃபுல்லாக அது பீக்கில் போகலாம், ப்ராஃபிட் வரலாம், இல்லை கொஞ்சம் நல்லா ரீச் ஆகலைன்னா எனக்கு அது லாஸில் போகலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அன்ப்ரூவன் என்டர்ப்ரனர்ஸ் ஆர் அன்ப்ரூவன் டெக்னாலஜிஸ் மேலே ஏதாவது ஒரு பர்சன் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் வென்ச்சர் கேபிட்டல். ஓகே, இன்வெஸ்டட் இன் அன்ப்ரூவன் டெக்னாலஜி ஆர் என்டர்ப்ரனர்ஸ், இல்லை பிஸ்னஸ்ன்னு எழுதிக்கிட்டாலும் ஓகே. நெக்ஸ்ட்டு ஓனர்ஸ் ஃபண்டுன்னு இருக்கா, இது ஜென்ரலாக என்ன, ஈக்விட்டி. இந்த ஒரு சோர்ஸை பற்றியுமே செகண்ட் யூனிட்டில் இன்னும் நம்ம டீட்டெயில்டாக படிப்போம். இதுக்கு அடுத்தது கமர்ஷியல் பேங்க்ஸ். ஜென்ரலாக பேங்க் என்ன மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க, பேங்க்கோட மெயின் ஒர்க் என்னவாக இருக்கும்? இப்போ நீங்கள் கொண்டு போய் அமௌண்ட்டு கொடுக்குறீங்க, அந்த அமௌண்ட்டை வாங்கி சேஃபாக வச்சுக்கணும். தென் இப்போ உங்ககிட்ட அமௌண்ட் இல்லை, தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா அவங்க ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஓகே, இதுவே ஒரு ஹியூஜ் அமௌண்ட் தேவைப்படுது, இப்போ புதுசாக வீடு வாங்க போகிறீங்க, உங்ககிட்ட அமௌண்ட் இல்லை, என்ன பண்ணுவீங்க, லோன் வாங்குவீங்க. கரெக்டுங்களா? ஸோ கமர்ஷியல் பேங்க்கோட மெயின் ஒர்க் என்ன அப்படின்னா அக்செப்டிங் டெபாசிட் அண்ட் lending loans to public and business. ஓகே, ஸோ இப்போ எனக்கு ஷார்ட் டேர்மாக ஒரு ஃபண்டு தேவைப்படுது அப்படின்னாலும் நான் வாங்கிக்கலாம், இல்லை எனக்கு லாங் டேர்ம் ஆஸ்பெக்டிவில் அமௌண்ட் நிறையா தேவைப்படுதுனாலும் பேங்க் கிட்ட இருந்து என்னால் கடன் வாங்கிக்க முடியும். ஸோ ஜென்ரலாக என்னென்ன சோர்ஸஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம், டெபென்ச்சர்ஸ், ஏஞ்சல் ஃபினான்சிங், வென்ச்சர் கேபிட்டல், commercial bank and owned funds.
இது வரைக்கும் எடுத்ததை ஒன்ஸ் ரீகால் பண்ணுறீங்களா? அதுக்கப்புறம் போகலாம். ஃபோர்காஸ்ட் அப்படிங்கிறது இப்போ நான் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போது 0 பாயிண்டில் இருப்பேன், கரெக்டாக? அண்ட் இதுக்கு அடுத்த வருஷம் நான் என்னென்ன பண்ணுனா என்னோட பிஸ்னஸ் 0லேருந்து ஹை லெவல் போகும் அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணுறது, அதுக்கு பேர் தான் ஃபோர்காஸ்டிங் அப்படிங்கிறது. இப்போது புதுசாக ஒரு கமாடிட்டி ஏதாவது இல்லை ப்ராடக்ட் ஏதாவது லான்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க? ஒரு பிஸ்கெட் எடுத்துப்போமா, கன்சியூமர் எந்த மாதிரி டேஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, எதர் அவங்களுக்கு வந்து மைதா ஃப்ளேவர் இருந்தால் ஓகேவா, இல்லை வீட்டா, இல்லை ஏதாவது நியூட்ரிஷன்ஸ் அந்த மில்லட் வச்சு பண்ணது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குதா, இல்லை வேறு ஏதாவது மெடிசின்ஸ் அந்த மாதிரி ஆஸ்பெக்டில் யோசிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். இதுக்கு அடுத்து கன்சியூமர் எந்த மாதிரி ஷேப்பில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, ஸ்கொயராக இருந்தால் ஓகேவா, இல்லை ரவுண்டாக இருந்தால் ஓகேவா, இந்த மாதிரி எல்லாம் நம்ம பிளான் பண்ணிவிட்டு தென் அதுக்கான டிமாண்ட் எப்படி இருக்குது, நம்மளோட காம்படிட்டர்ஸ் என்ன, இந்த அனாலிசிஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜ் போகும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்யூச்சருக்கு நம்மளை கைட் பண்ணுறது தான் ஃபோர்காஸ்ட் அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் போகலாமா? சரி, இப்போ என்னோட பிஸ்னஸ்க்கு தேவையான ஃபண்டை மட்டும் நான் ரைஸ் பண்ணி வச்சுட்டேன்னா போதுமா? பிஸ்னஸ் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிடுமா? எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதை எப்படி கொண்டு போகிறோம், எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறோமா இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஒரு 10 lakh லோன் வேணும், லோன் வாங்கியாச்சு, வாங்கி அந்த அமௌண்ட் அப்படியே வச்சுட்டேன், அது கரெக்டாக? பிஸ்னஸ்க்கு அது கான்ட்ரிபியூட்டே பண்ணலை, ஆனாலும் நான் என்ன பண்ணணும், லோன் வாங்குகிறேன் அப்படிங்கும்போது ஐ ஹாவ் டு கிவ் இன்ட்ரெஸ்ட், கரெக்டுங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி ரொம்ப தேவையில்லாமல் ஹியூஜ் அமௌண்ட்டும் நம்ம வாங்கக்கூடாது, வாங்குறத கரெக்டாக எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஒரு சோர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் என்ன ரிஸ்க் இருக்குது, தென் அதுக்கான காஸ்ட் எவ்வளோ வருது, நம்மளால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடியாதா, இந்த மாதிரி எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஒரு இண்டிவிஜுவல் ஐட்டம்ஸ் பற்றியும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, ஈக்விட்டி. இதில் நான் இங்கே இருக்கிறது ஃபுல்லாக நான் சொல்லலை, சிம்பிளிஃபைடாக ஒரு 4 பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஈக்விட்டி அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட்டில் டெசிஷன்ஸ் மேக் பண்ணுறதுக்கு தே வில் ஆல்சோ இன்ஃப்ளூயன்ஸ் இட். ஸோ தே ஹாவ் ஓட்டிங் ரைட்ஸ், கரெக்டுங்களா? அண்ட் இவங்களுக்கு ரீபேமெண்ட் அப்படிங்கிறது ஏதாவது இருக்கா, மெச்சூரிட்டி பீரியட் அப்படிங்கிறது இருக்கா? அந்த கம்பெனி எப்போ லிக்விடேஷன் ஸ்டேஜுக்கு போகுதோ அப்போது அமௌண்ட்டை ரீபே பண்ணால் போதும். ஸோ நோ மெச்சூரிட்டி பீரியட். ஓகேங்களா? அண்ட் இவங்களுக்கு நம்ம டிவிடெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற கம்பல்ஷன் கிடையாது. ஏன்? பிஸ்னஸ் என்ன நான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அதை நான் என்னவா எடுத்து வச்சுக்கலாம், ரீடைன்ட் ஏர்னிங்ஸாக எடுத்து வச்சுக்க முடியும். ஸோ நோ compulsion for payment of dividend. இதுக்கு அடுத்து fourth point பார்த்தீங்கன்னா மற்ற சோர்ஸுக்கு ஆகிற காஸ்ட்டை விட இதில் ஹை காஸ்ட் வரும். எதனாலனா இன்வெஸ்டர்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ ஹை காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். அண்ட் இதுக்கு என்ன கிடையாது, டேக்ஸ் கன்சிடரேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ நோ டேக்ஸ். ஈக்விட்டி அப்படின்னாலே உங்களுக்கு இந்த 5 பாயிண்ட்ஸ் தான் ஞாபகம் வரணும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் டிபென்ச்சர்ஸ். டிபென்ச்சர்ஸ் அப்படிங்கிறது ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், கரெக்டுங்களா? அண்ட் இதுக்கு என்ன இருக்குது, டேக்ஸ் அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது இருக்குது.
நான் எக்ஸ்பென்சஸாக காமிச்சிக்க முடியும். என்னோட நெட் ப்ராஃபிட்லேருந்து எக்ஸ்பென்சஸாக நான் மைனஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து பீரியாடிக்கல் பேமெண்ட். மந்த்லி நான் என்ன பண்ணி ஆகணும், இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்தாகணும். வெதர் எனக்கு ப்ராஃபிட் வருதோ வரலையோ ஐ ஹாவ் டு கிவ். நெக்ஸ்ட்டு ஜென்ரலாக டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் பீரியட்க்கு அப்புறம் அதை நம்ம திரும்ப வாங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் ரெடீமபிள் ஆஃப்டர் particular period or else having maturity அப்படின்னு போட்டுட்டாலும் ஓகே. ஜென்ரலாக இது 20 years அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அது ஒரு ப்ராஜெக்டை பொறுத்து 20 years 10 years அப்படிங்கிறது வேரி ஆகும். அண்ட் கம்பெனியோட ஆஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு என்ன கிடையாது, ஓட்டிங் ரைட்ஸ் எதுவுமே கிடையாது. தே ஆர் கிரெடிட்டர்ஸ் டு தட் பர்டிகுலர் கம்பெனி. அதையும் எழுதிக்கலாமா? கிரெடிட்டர்ஸ் டு த கம்பெனி அண்ட் நோ ஓட்டிங் ரைட்ஸ். ஸோ இதில் ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் கம்மி தான். less risk. Next one, funding from bank. ஸோ நான் பேங்க் கிட்ட இருந்து நான் என்ன பண்ணிக்கலாம், எனக்கு அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா லோன் அப்படிங்கிற ஃபார்மில் என்னால் வாங்கிக்க முடியும். ஸோ இதில் நம்ம என்னென்ன சோர்ஸஸ் யூஸ் பண்ணுவோன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபண்ட் பேஸ்ட், ஃபர்ஸ்ட் ஒன் கேஷ் கிரெடிட், ஓவர் டிராஃப்ட், டேர்ம் லோன், ஒர்க்கிங் கேபிட்டல் term loan, bills of purchase or else bills discounting. இது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட்டை பேஸ் பண்ணி போகும். சரிங்களா? ஓவர் டிராஃப்ட்னா என்னது? இப்போ என் அக்கௌண்ட்டில் வந்து 50,000 இருக்குது. ஸோ இந்த 50,000 தாண்டி என்னால் அமௌண்ட் எடுத்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 60,000 என்னால் வித்ட்ரா பண்ண முடியும். இதுக்கு பேர் ஓவர் டிராஃப்ட். இதுக்கு நம்ம ஏதாவது செக்யூரிட்டி நம்ம கொடுக்குறோமா? கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தாலே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஓவர் டிராஃப்ட் அப்படிங்கிறத நம்மளால் எடுத்துக்க முடியும். சரிங்களா? அந்த மாதிரி எதுவும் கிடையாது. பட் கேஷ் கிரெடிட் அப்படிங்கிறது இதுவும் லைக் ஓவர் டிராஃப்ட் மாதிரியே தான். பட் இதுக்கு நம்ம செக்யூரிட்டியாக ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ணணும். நீட் செக்யூரிட்டி இல்லை கொலாட்ரல் அப்படின்னு போட்டுக்கிட்டாலும் ஓகே, ரெண்டும் சேம் மீனிங் தான். நெக்ஸ்ட்டு டேர்ம் லோன். டேர்ம் லோன் அப்படிங்கிறது லாங் டேர்ம் ஆஸ்பெக்டில் எனக்கு நான் வாங்கக்கூடிய லோன்ஸ் எல்லாத்தையுமே டேர்ம் லோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒர்க்கிங் கேபிட்டல் டேர்ம் லோன் அப்படின்னா நம்ம ஷார்ட் பீரியடுக்கு வாங்கக்கூடிய லோன். என்னோட பிஸ்னஸில் டே டு டே நான் எக்ஸ்பென்சஸ் பண்ணணும், அதை மீட் அவுட் பண்ணுறதுக்கு என்கிட்ட அமௌண்ட் இல்லை, அந்த சுச்சுவேஷனில் நான் வாங்குறேன்னா அதுக்கு பேர் ஒர்க்கிங் கேபிட்டல் டேர்ம் லோன். இதுக்கு அடுத்து பில் பர்ச்சேஸ் டிஸ்கவுண்டிங். நம்ம கிரெடிட் சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறோம். கிரெடிட் சேல்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இமீடியட்டாக கேஷ் ரிசீவ் ஆகுமா? ஆகாது. ஒரு கஸ்டமர்ஸை பொறுத்து மாறும். ஒரு சிலர் 10 நாளில் கொடுப்பாங்க, ஒரு சிலர் 15 நாளில் கொடுப்பாங்க. மேபி எனக்கு அது வராமலே கூட போகலாம். பேட் டெப்ஸாக கன்சிடர் ஆகும் அது எல்லாமே. கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க கொடுக்குற வரைக்கும் எனக்கு கேஷ் தேவைப்படும். ஸோ அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட பில்ஸ் ரிசீவபிளாக பேங்க்கில் கொண்டு போய் கொடுத்துட்டு அமௌண்ட் வாங்கிப்பேன். அதை தான் பில் பர்ச்சேஸ் அண்ட் டிஸ்கவுண்டிங் அப்படிங்கிறது. Business sell its bills receivable to obtain immediate cash. எழுதிட்டீங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன் நான் ஃபண்ட் பேஸ்டு. இது ரெண்டுக்குமே சேம் மீனிங் தான். ஏ அப்படிங்கிற பர்சன்
பிங்கிற பர்சன் கிட்ட இருந்து 5 lakhக்கு கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இப்போ யார் செல்லர், யார் பையர்? ஏ பி கிட்ட வாங்குறாங்க அப்படின்னு சொன்னேன். ஏ வந்து பையர், பி யார்? செல்லர். இப்போது எனக்கு இந்த பர்சன் யாருன்னே தெரியாது. இவங்களுக்கு நான் கிரெடிட்டுக்கு சேல் பண்ணியாச்சு. அமௌண்ட்டும் எப்படி இருக்குது? ஹியூஜ் அமௌண்ட்டாக இருக்குது. மேபி இவங்க கொடுக்காம கூட போகலாம். அப்போ எனக்கு என்ன வேணும்? ஒரு தேர்ட் பர்சன் அஷூரன்ஸ் கொடுக்கணும். கரெக்டுங்களா? ஒரு ஷூரிட்டி கான்செப்ட் படிச்சிருக்கீங்களா கான்ட்ராக்ட் ஆக்டில்? இல்லையா? சரி, இப்போ இவங்க பே பண்ணிடுவாங்க பர்டிகுலர் டைமுக்குள்ளே அப்படின்னு சொல்லி இன்னொரு பர்சன் அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணி சொல்லணும். சரிங்களா? இதுக்கு பேர் தான் கேரண்டி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் உங்ககிட்ட கடன் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. நான் பே பண்ணவனா பண்ண மாட்டேனான்னு தெரியாது. ஸோ அப்போ எனக்கு பதிலாக இன்னொரு பர்சன், கொஞ்சம் பணக்காரங்களாக இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பர்சன்ஸ் என்ன பண்ணுவாங்க? கேரண்டி கொடுப்பாங்க. அவங்க கண்டிப்பாக பே பண்ணிடுவாங்க. அவங்க பே பண்ணலைன்னா உனக்கு நான் தரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கு பேர் தான் என்னது? கேரண்டி. இது பேங்கோட ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது அவங்க வந்து வாய் வார்த்தையாக சொல்ல மாட்டாங்க, ஒரு லெட்டர் மாதிரி தான் கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படிங்கிறது. சரிங்களா? ரெண்டுத்துக்குமே சேம் மீனிங் தான். நெக்ஸ்ட் ஒன், இன்டர்நேஷ்னல் ஃபண்டிங். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது என்ன மட்டும்தான் பார்த்தோம்? இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய சோர்ஸஸ் மட்டும்தான் பார்த்தோம். கரெக்டுங்களா? ஸோ இன்டர்நேஷ்னல் அப்படின்னா, இப்போ நான் இந்தியாவில் இருக்கேன், நான் ஃபாரினில் இருக்க ஒரு பர்சன்கிட்டயோ என்னால் என்ன பண்ணிக்க முடியும்? ஃபண்டை ரைஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் டைரக்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். இவங்க தான் ரெண்டு பேரும் மேஜர் காம்பனன்ட்ஸ். அண்ட் இதுலேயே அமெரிக்கன் டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸ் அண்ட் குளோபல் டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஓகே, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன? எனி ஐடியா? ஃபார் எக்ஸாம்பிள், யூஎஸ்ஏல இருக்க ஒரு பர்சன் இந்தியாவில் இருக்க பிஸ்னஸ் மேலே என்ன பண்ணலாம்? இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணலாம். இதுக்கு பேர் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். எழுதிக்கிறீங்களா? another country person invested in Indian business. Next one, foreign institutional investors. மோஸ்ட்லி இது ஒரு கம்பெனியாக தான் இருக்கும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், மியூச்சுவல் ஃபண்டு அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எடுத்துக்கலாம். இவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ அந்த கம்பெனி இந்தியாவில் இருக்குது அப்படின்னா இந்தியாவுக்குள்ளே ஃபண்டை ரைஸ் பண்ணாமல் வேறு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட கேட்பாங்க. மியூச்சுவல் ஃபண்ட், insurance company, investor apart from their own country. ஸோ இப்போ அந்த கம்பெனி வந்து இந்தியாவில் இருக்குது. எய்தர் அவங்க என்ன பண்ணலாம்? யூஎஸ்ஏல இருக்க கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஆர்எல்ஸ் இங்கே ஃபண்டை ரைஸ் பண்ணால் அது ஈக்விட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதுவே ஃபாரினில் அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணால் அதுக்கு பேர் என்னது? ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் பண்ணுறதுக்கு பேர் எஃப்டிஐ. இதுவே ஒரு கம்பெனி பண்ணுது அப்படின்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், எஃப்ஐஐ. எழுதிட்டிங்களா? ஓகே.
இதில் புதுசாக இன்னும் 2 இருக்கா, அமெரிக்கன் டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸ் அண்ட் குளோபல் டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸ். இதில் காமனாக நான் ஒன்று சொல்கிறேன், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியன் கம்பெனி என்ஆர்ஐ பீப்புள் கிட்ட ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்துட்டு டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸ். ஓகே, அமெரிக்கன் அப்படின்னா நம்ம என்ன கண்ட்ரியில் மட்டும்தான் கொடுக்க முடியும், ட்ரேட் பண்ண முடியும், அமெரிக்கன் கண்ட்ரீஸில் மட்டும்தான் ட்ரேட் பண்ண முடியும். இதுவே குளோபல் டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸ்னா எந்த கண்ட்ரியில் வேணாலும் ட்ரேட் பண்ணிக்கலாம். இது வேணால் எழுதிக்கோங்க. இந்தியன் கம்பெனிஸ் செல் their shares to NRI people all over the world. அமெரிக்கன் டெபாசிட்டரி ரெசீட்ஸில் எண்ணம் மட்டும் சேஞ்ச் ஆகும், ஆல் ஓவர் த வேர்ல்டுக்கு பதிலாக அமெரிக்கன் கண்ட்ரீஸ். நெக்ஸ்ட் ஒன் ஏஞ்சல் ஃபினான்சிங். ஆல்ரெடி பார்த்துக்கோமா என்னது ஏஞ்சல் ஃபினான்சிங் அப்படின்னா? ரிஸ்க்கு நான் அதிகமாக எடுக்கிறேன், பட் அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு என்ன வரணும், ரிட்டர்னும் அதிகமாக வரணும். மோஸ்ட்லி பணக்காரங்க தான் இந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பாங்க. சரிங்களா, அது பணக்காரங்க அப்படின்னு சொல்லாமல் கொஞ்சம் டீசன்ட் லாங்குவேஜில் ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லுவோம். or else wealthy investor. இவங்க மோஸ்ட்லி ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, டிப்பிக்கலாக இந்த ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு அரவுண்ட் 25 to 60% அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணுவாங்க புதுசாக நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. Shall we move to the next one? Next one, effective utilization of fund. ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜர் இருக்காரு அப்படின்னா அவர் மெயினாக என்ன பார்க்கணும், ஃபண்டை நம்ம எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம், கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோமா இல்லையா. ஆல்ரெடி நான் சொன்ன எக்ஸாம்பிளே தான், கடனை மட்டும் வாங்கி அந்த லோன் அமௌண்ட் அப்படியே யூஸ் பண்ணாமல் வச்சுட்ருக்கக்கூடாது. அதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத யார் தான் பார்த்துக்கணும், ஃபினான்ஷியல் மேனேஜர். ஸோ அதை தான் இங்கே ஐடலாக வச்சுட்டு இருந்தோன்னா அதில் எந்த யூஸும் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எப்பயுமே நம்மளோட இன்கம் அப்படிங்கிறது நம்ம பண்ணுற எக்ஸ்பென்சஸை விட அதிகமாக இருக்கணும். தட் இஸ் பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ ஆர் எல்ஸ் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம் நார்மல் டெர்மினாலஜிஸில். ஜென்ரேட் இன்கம் ஹையர் தேன் த காஸ்ட் ஆஃப் ப்ரொடியூசிங் தெம். அதெல்லாம் இங்கே கொஞ்சம் டெக்னிக்கலாக சொல்லியிருக்காங்க. இதை ஒரே ஒரு வேர்டில் சொல்லணுன்னா சிம்பிளாக நெட் ப்ராஃபிட் ஆர் எல்ஸ் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அண்ட் இதில் 2 சப் கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க, யூட்டிலைசேஷன் ஆஃப் அசட் அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல். ஒரு சைக்கிள் வாங்குறீங்க சரிங்களா, அந்த சைக்கிளை ஒரு 5 இயர்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணாமையே வச்சுடுறீங்க, அது என்ன ஆகும்? யூஸ் பண்ணாமல் வச்சுட்டு இருந்தோன்னா அது கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகாது. அப்புறம் மழையில் வெயிலில் யூஸ் பண்ண முடியாமல் ரொம்ப துருப்பிடிச்ச மாதிரி ஆயிரும் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஆயிரும். கரெக்டுங்களா? சேம் ஒரு கம்பெனியோட மிஷினரி எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவங்க என்ன பண்ணணும், அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லை ஒரு மிஷினுக்கு மட்டும் நான் அதிகமாக லோட் கொடுக்குறேன், அது சீக்கிரம் போயிடும். கரெக்டுங்களா? இப்போது நம்ம ஸ்டடீஸ் ரிலேட்டடாக வருவோம். நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் உங்களால் எஃபெக்டிவாக படிக்க முடியும்? எவ்வளோ நேரம் எஃபெக்டிவாக படிப்பீங்க? 6 to 7 hours படிப்பீங்களா? ஸ்ப்ளிட் பண்ணி படிச்சுப்பீங்க. டீவியேஷன் எதுவும் இடையில ஆக மாட்டீங்க. இப்போது
2 ஹவர்ஸ்ன்னு சொல்லிட்டு 3 டைம் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இடையில அந்த 2 ஹவர்ஸும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக உட்காந்து படிப்பீங்களா, ஆர்எல்ஸ் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு ஒரு மணி நேரம் படிச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் நான் ஃபோன் பார்க்குறேன், கொஞ்ச நேரம் அப்படி வாக்கிங் மாதிரி போயிட்டு வரேன், அந்த மாதிரி பண்ணுவீங்களா? படிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் இருந்தால் படிச்சிருவீங்க. கரெக்ட். சரி, உங்ககிட்ட நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படியெல்லாம் பண்ண முடியாது, 4 மணி நேரம் இந்த கிளாஸில் தான் உட்காந்தாகணும், 4 மணி நேரம் படிக்க தான் செய்யணும், ஃபோன் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது, எந்த இடத்துக்கும் நகரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறேன். நெட் எக்ஸாம்லலாம் என்ன பண்ணுவாங்க, இப்படி திரும்பவே கூடாது அப்படி சொல்லுவாங்க, அந்த மாதிரி சொல்லிடுறேன். அப்போ உங்களுக்கு படிக்க தோணுமா? தோணாது. கரெக்டாக? அப்போ என்ன பண்ணுவீங்க, சுத்தமாகவே படிக்க மாட்டீங்க, உங்களோட ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது என்ன ஆகும், அந்த இடத்துல கம்மியாகும். இதே மாதிரி தான் அசட்டும். ஒரே ஒரு மிஷினுக்கு நம்ம அதிகமாக ஒர்க் லோட் கொடுத்துட்டே போகிறோன்னா அது சீக்கிரம் போயிடும். அப்போ அந்த ஒர்க்கையும் நம்ம எப்படி பண்ணணும், ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கணும். கரெக்டுங்களா? அண்ட் ஸோ இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நம்ம மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக் வந்துட்டு கேபிட்டல் பட்ஜெட்டிங். ஸோ ஏ அப்படிங்கிற ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா எனக்கு 50,000 ப்ராஃபிட் வருது. பி அப்படிங்கிற ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு 1 lakh ப்ராஃபிட் வருது. சிங்கிற ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணால் 70,000 ப்ராஃபிட் வருது. இதுக்கு தேவைப்படுற அமௌண்ட் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே சேம் 5 lakhs தான். ஓகே, இப்போது இதில் எந்த ப்ராஜெக்டை நான் செலக்ட் பண்ணணும்? மேலே கொடுத்துருக்கிறது ப்ராஃபிட்டு, இங்கே இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டு. பி எதனால், அதில் ப்ராஃபிட் எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது. ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிட்டேன். பட் நம்ம சம் போடும்போது கொஞ்சம் டெக்னிக்கலாக நம்ம போடுவோம். ஸோ அந்த மாதிரி எந்த ப்ராஜெக்டை நான் செலக்ட் பண்ணலாம்? இப்போ ஒரு மெஷினரி வாங்குறேன்னா எதோட ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்குது, எதுக்கு காஸ்ட்டு கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம், வாங்குவோம். இதுக்கு நம்ம என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுவோம்னா கேபிட்டல் பட்ஜெட்டிங். எனக்கு வரக்கூடிய ரிட்டர்னை பொறுத்து நான் அதை என்ன பண்ணுவேன், ரேங்கிங் அப்படிங்கிறது பண்ணுவேன். ஒரு ப்ராஜெக்டை நம்ம செலக்ட் பண்ணுவோம். selection of project based on return. Okay, next utilization of working capital. working capital ஜென்ரலாக நம்ம என்ன பார்ப்போம், என்கிட்ட எவ்வளோ கரண்ட் அசர்ட் இருக்குது அண்ட் என்கிட்ட எவ்வளோ கரண்ட் லயபிலிட்டிஸ் இருக்குது, இது ரெண்டுக்கும் வர டிஃப்ரென்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், working capital. current asset minus current liabilities. இதை வேர்டிங்காக சொல்லும்போது excess of current asset over current liabilities அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? ஸோ இப்போ அமௌண்ட் என்கிட்ட அதிகமாக இருந்தால் தான் என்னால் பிஸ்னஸை ரன் பண்ண முடியும். இதில் எனக்கு எவ்வளோ ஃபண்டு தேவைப்படுது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மந்த்துன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு மந்த்துக்கு என்ன ஃபண்டு தேவைப்படுது, இதை நம்ம கால்குலேட் பண்ணுறது தான் ஒர்க்கிங் கேபிட்டல். ஸோ அப்போ அதை முன்னாடியே கால்குலேட் பண்ணி வச்சிட்டோன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் ஃபண்டிங் அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறத பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன், எவால்வேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். மூணு காலம் போட்டுக்கலாமா? ட்ரெடிஷ்னல், டிரான்சிஷனல், மாடர்ன். ஸோ இந்த 3 ஃபேஸஸ் தான் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ட்ரெடிஷ்னலில் நம்ம என்ன பண்ணுவோன்னா, இந்த ஃபினான்ஷியல் மேனேஜர் ஆகட்டும், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், நமக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. இப்போ ஒரு கம்பெனியை நான் வாங்க போகிறேன், ஒரு ப்ராஜெக்டில் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா மட்டும்தான் நம்ம ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டே கன்சிடர் பண்ணுவோம். பட் டிரான்சிஷனல் ஸ்டேஜில் அது இன்னும் கொஞ்சம் எவாலுவேட் ஆச்சு, இம்ப்ரூவ் ஆச்சு. எப்படின்னா, இப்போ நான் ஃபண்டை நான் எப்படி ரைஸ் பண்ணலாம், அதை நான் எப்படி பிளான் பண்ணலாம், இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அண்ட் மாடர்ன் எரா அப்படிங்கிறது இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. இப்போது ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜர் ஆர்எல்ஸ் ஒரு சிஎஃப்ஓ இருக்காங்க, அவங்க என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ் பார்ப்பாங்க, கம்பெனியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து அவங்க என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ் பார்ப்பாங்க,
ஃபினான்ஸை எப்படி ரைஸ் பண்ணுறது, நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது, அண்ட் ஷார்ட்டேஜ் வந்துச்சுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணுறது, வேறு ப்ராஃபிட்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது. இதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கோ த்ரூ பண்ணுவோம். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லைக் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ட்ரேடிங் P&L அக்கௌண்ட், தென் பேலன்ஸ் ஷீட், இது எல்லாத்தையுமே கோ த்ரூ பண்ணுவோம். ஸோ அப்போ நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் இயருக்கான டெசிஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம எடுப்போம். ஸோ மாடர்ன் ஸ்டேஜில் தான் இந்த டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. ஸோ அதோட கீவேர்ட்ஸ் மட்டும் எழுதிக்கலாமா. ட்ரெடிஷ்னல் ஸ்டேஜில் நமக்கு ஒகேஷ்னலாக தான் தேவைப்பட்டுச்சு, ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்தது என்னென்ன பிளேசஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம், மர்ஜர் அண்ட் அக்விசிஷன், லிக்விடேஷன் ஸ்டேஜ், லிக்விடேஷனாக என்னோட கம்பெனியை நான் க்ளோஸ் பண்ணுற ஸ்டேஜ். இதுக்கு அடுத்தது அண்ட் சர்டைன் டெசிஷன்ஸ் லைக் நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், டெசிஷன்ஸ் பக்கத்துலேயே ஹைஃபன் போட்டுட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு பாரோயிங் அப்படின்னு போட்டுக்கோங்க. இது நம்ம எங்கே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம், ட்ரெடிஷ்னலில். ட்ரான்சாக்ஷனலில் என்ன ஆகுது, கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. நீங்கள் எங்களுக்கு ஒகேஷ்னலாலாம் தேவைப்பட வேண்டாம், ரெகுலராக நீங்கள் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸோட டே டு டே ஆப்ரேஷன்ஸ் என்ன, அதில் என்ன ப்ராப்ளம்ஸ் வருது அதையும் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அதையும் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில். டே டு டே ப்ராப்ளம்ஸ் இன் பிஸ்னஸ். இதுக்கு அடுத்தது ஃபண்ட் அனாலிசிஸ் அண்ட் பிளானிங் கண்ட்ரோல். இப்போ என்கிட்ட இருக்க ஃபண்டை நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன், அதுக்கடுத்து ஃப்யூச்சருக்கு நான் என்ன பிளான் பண்ணணும், தென் எனக்கு ரொம்ப காஸ்ட் அக்கர் ஆகுது அப்படின்னா அதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த மெஷர்ஸ் எல்லாம் எடுத்தோம். இதுக்கு அடுத்து மாடர்ன் ஸ்டேஜில் ஸ்கோப் அப்படிங்கிறது இன்னும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ அதில் நம்ம என்ன பண்ணுவோம், பாலிசி மேக்கிங்க்கும் டெசிஷன் மேக்கிங் இதுவும் நம்மளுக்கு இன்க்ளூட் ஆச்சு. ஆல்ரெடி இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்லாமல் எக்ஸஸாக இதுவும். ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் அண்ட் டெசிஷன் மேக்கிங். ஸோ இதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா சர்டைன் தியரிஸ் மாடல்ஸ் அப்படிங்கிறத டெவலப் பண்ணாங்க. தியரிஸ் ஆர் டெவலப்ட். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இப்படி சென்டென்ஸாக படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ தட் அப்போ நமக்கு எப்படி இருக்கோ பார்க்கும்போது இவ்வளோதான் இருக்கா அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் க்ரியேட் ஆகும். சரிங்களா? மாடர்ன் ஸ்டேஜில் என்னது, டெசிஷன் மேக்கிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். லைக் இதில் என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஃபிஷியன்ட் மார்க்கெட், கேபிட்டல் பட்ஜெட்டிங், ஆப்ஷன் ப்ரைஸ், வேல்யூவேஷன் மாடல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஷேர் மார்க்கெட்டில் என் கம்பெனியோட ஷேர் வந்து சடனாக டிக்ரீஸ் ஆகுது. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது, இந்த மாதிரி டெசிஷன்ஸ் எடுக்கிறது. இதுக்கு அடுத்தது புதுசாக இப்போ நான் ஒரு ப்ராடக்டை நான் அனௌன்ஸ் பண்ண போகிறேன். எய்தர் நானே அதை ப்ரொடியூஸ் பண்ணலாமா, இல்லை வெளியே இன்னொரு கம்பெனிக்கிட்ட பாதி கான்ட்ராக்ட் மாதிரி கொடுத்துடலாமா. வேறு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? இப்போ நான் ஒரு ஹோட்டல் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. இட்லிக்கு நானே மாவு ஆட்டலாம், அரிசி ஊற வச்சு நானே ஆட்டலாம். இல்லை நான் என்ன பண்ணலாம், மாவை மட்டும் தனியாக வாங்கி இட்லி ஊற்றிக்கலாம். இல்லை இட்லியை மட்டுமே நான் என்ன பண்ணிக்கலாம், வேறு ஒருத்தர்கிட்ட சப் கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மேக் ஆர் பை டெசிஷன்ஸ் எடுக்கிறதும் நம்மளுக்கு நியூ எராவில், மாடர்ன் எராவில் தான் வந்துச்சு. ஓகே.
நெக்ஸ்ட் ஒன் போகலாமா? நெக்ஸ்ட் ஒன் ஃபினான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஃபினான்ஸ் டெசிஷன்ஸ். ஆல்ரெடி இதை பார்த்துட்டோமா? என்னென்ன டெசிஷன்ஸ் பார்த்தோம்? அசட்டை சொல்லுங்க. ஆ ஓகே. ம் ரைஸ் பண்ண ஃபண்டை நான் எப்படி யூஸ் பண்ணிக்க போகிறேன்? ஃப்யூச்சர் பிளானிங்க்கு யூஸ் பண்ணுறோமா இல்லையா? ஆர்எல்ஸ் எனக்கு வர ப்ராஃபிட்டை நான் டிவிடெண்ட்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன்னா இல்லையா? இது 3 தான் என்னது? ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸ்னாலும் இது 3 தான், ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னாலும் இது 3 தான். சரிங்களா?